சார் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார். லைஃபே முடிஞ்சிச்சு. ரைட்டிங்லாம் வராது. எழுத முடியாது. இந்த விரல் வந்து இப்படி பண்ண முடியாது. இப்படி தொட முடியாது, இப்படி தொட முடியாது, இப்படி தொட முடியாது. இந்த விரல் வந்து இப்படி தான், கை இப்படி தான் நின்றுச்சு. அதுமாரி இந்த தாள் வந்து கட்டவரில் வந்து மடக்க முடியாது. என்னால் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து லீவ் லெட்டர் கொடுக்குறது, லீவ் லெட்டரே என்னால் எழுத முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சைனே என்னால் போட முடியல. சர்விக்கல் மைலோபதி பேஷண்ட்டை ரிவர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ரிவர்ட் பண்ண முடியும். எப்போ அவங்க எந்த கண்டிஷனில் வராங்க அப்படின்றத பொறுத்து தான் ரிவர்ட் பண்ண முடியுமா முடியாதான்றது. இந்த பேஷண்ட் வந்து எங்களால் ரிவர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அவரை ஆல்மோஸ்ட் நார்மல் பேஷண்ட்டாக மாற்றிருக்கோம். அதுதான் இந்த பேஷண்ட்டோட டெஸ்டிமோனி நாங்கள் எடுத்ததுக்கு உண்டான ஒரே காரணம். இதுக்கு லைன் வந்து சர்விக்கல் மைலோபதினா என்னன்றதை முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகலான்றது நினைக்கிறேன். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. முன்னாடி வீடியோலாம் மைலோபதின்னு பேசியிருக்கோம். பட் பேசிக்காக சொல்லிடுறேன். ஸ்பைனல் கார்டு பெரிய நரம்பு கழுத்துலையும் நடுமுதுகில் மட்டும்தான் இருக்கும். அது நசுங்கும் போது அந்த 2 இடத்துலையும் தேய்மானங்கள் உருவாகும். அந்த தேய்மானம் ஸ்பைனல் கார்டில் ஆச்சுன்னா அதுதான் மைலோபதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மூளையில் ப்ரொடியூஸ் ஆகிற 100 வாட்ஸ் கரண்ட்டு கீழே போகும்போது பாதியாவோ கால்வாசியாவோ போகும். எனக்கு சார் இந்த கையும் காலும் வந்து சரியாக ஒர்க் பண்ணல சார். ஒர்க் பண்ணாத வீங்கிடுச்சு. வீங்கிருந்தாலும் டாக்டருக்குலாம் மயிலாடுதுறையில் பார்க்கல. இது அவங்களுக்கு என்ன டிசீஸ்னே கண்டுபிடிக்க முடியாத. அப்புறம் ஒரு டாக்டர் சொன்னார், ஸ்கேன் போட்டு பாருங்க அப்படின்னு. ஸ்கேன் போட்டு பார்க்கல. இதுமாரி இந்த C5C6ங்கிற இந்த நரம்பு வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லி அவருக்கு சரியான ஒரு தீர்வு, மாத்திரைலாம் மருந்தெல்லாம் கொடுத்தாரு. ஒன்றும் சரியாகல. நடக்க முடியல சார். கை காலெலாம் வீங்கிடுச்சு. அது ஒரு மணி தான். 2வது வந்து என்னால் வந்து யூரின் வந்து போய்கிட்டே இருந்துச்சு சார். மோஷன் போகல. ஓகே. உடம்புலாம் ஒரே வீக்கம், உடம்பு வலி. இப்போ சார் ஒரு ரீசெண்டாக செப்டம்பர் மாதம் ஒரு 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 20 நாளாக இருந்துச்சு. இந்த பேஷண்ட் எடுத்துக்கங்களேன். அவர் நார்மலாக இருந்தவர் திடீர்னு மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸ்லோவாக தான் அவரோட நடவோட பாதிச்சிருக்கும். ஸ்லோவாக தான் அவரோட யூரின் மோஷன் போகிற தன்மை பாதிச்சிருக்கும். ஆனால் அந்த ஸ்லோவாக பாதித்ததுக்கு அப்புறமும் அது தெரியாமல் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, இல்லை வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அக்யூட் இன்சிடென்ட் ஆயிருக்கும். பெருசாக ஆக்சிடென்ட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. மேஜராக ஒரு 10 தும்பல் வந்திருக்கலாம், மேஜராக ஒரு 10 இரும்பல் வந்திருக்கலாம், இல்லை அவர் போன பைக் ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி கூட கீழே இறங்கியிருக்கலாம். அந்த அதிர்ச்சியை தாங்காத ஸ்பைனல் கார்டு சடனாக ரியாக்ட் பண்ணி உடனே நடக்க முடியாமல் போயிடுச்சு. யூரின் கண்டினியூஸாக போகிற மாதிரியும் மோஷன் வராத மாதிரி கண்டிஷனுக்கு ஆகிட்டார். என்கிட்ட அவர் வந்ததுலேயே ஒரு முக்கியமான டைமிங் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இந்த நடக்க முடியாமல் போக ஆரம்பித்து ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளேயே எங்ககிட்ட வந்துட்டார். ஸோ அதனால் எங்களால் எமர்ஜென்சின்றதை அவருக்கு புரிய வச்சு பண்ணி கொடுக்கும்போது பழைய மாதிரி எங்களால் மாற்றி கொடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு பிறகு வந்து சாருக்கு வந்து ஒருத்தவங்க வந்து விசாரிக்கக்குள்ள, இதுமாரி சென்னையில் விக்னேஷ் புஷ்பராஜ் சார்னு இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. சார் வந்து அப்போ ஃபாரின் போயிருந்தாங்க. அப்போ என்னால் மீட் பண்ண முடியல. அதுக்கு பிறகு ஃபோன் நம்பர் வச்சு அடிச்சோன்னா, வாங்க அப்பாயின்மெண்ட் சார்கிட்ட வாங்கிட்டு சார்கிட்ட வந்து காட்டினோன்னே சார் வந்து பார்த்துட்டு, உனக்கு இதுமாரி C5C6 நரம்பு பிரச்சனை இருக்குப்பா, ஆப்ரேஷன் பண்ணணும். எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் வர சொல்ல? ஃபஸ்ட்டு வரவங்க வந்து நான் வந்து ஒரு 2 பேர் என்னை பிடிச்சிட்டு கூட இல்லை, என்னை தூக்கிட்டு வந்தாங்க. காரை விட்டு இறங்கி, சொந்த கார்லேயே என்னால் படுத்துக்கிட்டு தான் வர முடியும். உட்கார உடம்புலாம் ஒரு வீங்கி போச்சு, பெருசாகிடுச்சு. அப்போ 2 பேர் வந்து தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தோடனே சார், என்னப்பா தூக்கிட்டு வரீங்க, என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, ஏன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், நீங்கள் வந்து இப்போ உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலை, நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்க, அதனால் வந்து சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்லாம் இந்த இதெல்லாம் செக் செக் பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துங்கன்னா, அப்புறம் ஒரு நாள் விட்டு மறுநாள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அன்றைக்கே சாரை நான் செக் பண்ணோடனே என்ன சொன்னாங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி சாயங்காலம் நீங்கள் நடப்பையா அப்படின்னு சார் சொன்னாங்க. நான் வந்து இல்லை, நான் நம்பல சார். நான் சொன்னேன், சாரை கேட்டேன், சார் எப்படி சார் இது முடியும் நம்புங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரி சார், நான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. சார் சாயங்காலம் ஈவினிங் வந்தாங்க. வந்து வாக்கர் கொடுத்து அந்த பிசியோதெரப்பி வந்து என்னை நடக்க வச்சார். எனக்கே ஆச்சரியமாயிட்டு, பிடிச்சிக்கிட்டு பிசியோதெரப்பி அந்த இது ஸ்டிக் இருக்குல்ல, 2 கையை பிடிச்சி நடக்கும், அதை வச்சு நடந்தேன். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. என்னால் சார் சொன்னது அப்படியே நடக்குது அப்படின்னு. அதுக்கு பிறகு அப்புறம் மறுநாள் சார் வந்து பார்த்தாங்க. நாளைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் என்ன சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவனுக்கு நல்லா ஆகிட்டா, நீ போய்டு, நல்லா கரெக்டாகிட்டு மந்த்லி மாதம் ஆகிட்டு பாரு அப்படின்னாங்க. இப்போ நல்லா ஆகிட்டு, இப்போ யாரும் இல்லாத ஃபஸ்ட்டு 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அடுத்தது ஒரு ஆள் பிடிச்சிட்டு வந்தார். அடுத்தது வந்து நான் இப்போ இண்டிவிஜுவலாக நடந்து வந்து சாரை பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. வந்து ரொம்ப என் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இது. என்ன எந்த அளவுக்கு உதவி பண்ணு விக்னேஷ் சார் தான். அதனால் சாரை வந்து மறக்க முடியாது. சில பேர் வந்து மூளைச்சலவை செய்து அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் பார்க்குறேன், அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சார்கிட்ட வந்தால் கண்டிப்பாக குணப்படுத்துவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதான் என்னுடைய
ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சாருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. என்ன போல் வர்ற இன்னும் நிறையா பேருக்கு இது போல் இருக்காங்க, விஷயம் தெரியாதா. சார் வந்து பார்த்து அவங்க உடல்நிலை வந்து அவங்கள கீர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இது என்ன சார் எனக்கு என்ன வருத்தம்னா சார், இப்போ எங்கள் பாப்பாவை நான் தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவேன். நான் வந்து ஒரு தனியாக வீடு கட்டி பிளாட்டில் வசிக்கிறேன். நான் எங்கள் ஃபேமிலியெலாம் விட்டுட்டு வந்துட்டேன். நான் எம்ப்ளாயாக இருக்கிறதால எங்கள் வீட்டில் 2 பாப்பா இருக்காங்க, எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க. எல்லாமே நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு என் ஃபேமிலியே அஃபெக்ட் ஆகிடுச்சு. எங்கள் பாப்பா சரியாக படிக்கல, எங்கள் ஒய்ஃபு மனநிலை பாதிக்கப்பட்டு எல்லாம் வீட்டுக்கு இருக்கிற மாரி ஆகிட்டாங்க. எனக்கும் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண இதை விட இந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க ரொம்ப. என்னடா அப்படி போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் சார் வந்து ஒவ்வொரு மாதமும் உனக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டுன்னு சொல்லியே நான் நடந்து இந்த அளவு வரல. சார் தான் காரணம். தேங்க்யூ சார். நன்றி சார். இதுவே அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சோ 6 மாசம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ வராருன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு டிஃபரன்ஸும் செஞ்சு கொடுத்துருக்க முடியாது. திருப்பியும் சொல்லிக்க விருப்பப்படுற ஒரே விஷயம் என்னன்னா, பிரச்சனை அப்படின்றது வந்துருச்சுன்னா எங்க கிட்ட தான் பண்ணணும், நான் தான் பண்ணுவேன்றதை எப்பயுமே சொல்லல. உங்களை சுற்றி எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் யாராச்சும் இருப்பாங்க.